லாஸ்ட் 20 மினிட்ஸ்ல பிளாஸ்ட் படம் பிளாக் பஸ்டர். அஜித் விஜய்லாம் இல்ல, இனிமேல் தனுஷ் தான். விக்னேஷ் ராஜா நிக்க வச்சு ஆர்த்தி எடுக்கலாம், அந்த அளவுக்கு சூப்பரா எடுக்கும். ஃபிலிமி ஃபாக்ஸ் வியூவர்ஸ் எல்லாருக்குமே ஒரு பெரிய வணக்கம். தனுஷ், மமிதா பைஜு அவங்களுடைய நடிப்பில், ஜிவி பிரகாஷ்குமார் அவருடைய இசையில், விக்னேஷ் ராஜா அவருடைய டைரக்ஷனில் கரை படம் இன்னைக்கு தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படம் எப்படி வந்திருக்கு, ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸ் எல்லாம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி தான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ப்ரோ தலைவன் எப்பயுமே மாஸ் தான், நல்லா இருக்கு. வேற லெவல். நல்லா இருக்குங்க படம். படம் அருமையாக இருக்குங்க. சூப்பரா இருக்குண்ணா. நல்லா இருந்துச்சுண்ணா படம். சூப்பரா இருந்துச்சு. ஜிவி பயங்கரமா எப்பயும் போல பயங்கரமா பிரிச்சிட்டாரு. நல்லா இருந்துச்சு. ஸ்க்ரீன் பிளே ஸ்லோவா தான் போகுது, ஆனா இந்த படத்துக்கு தகுந்த மாதிரி கரெக்டா இருக்கு. இந்த படத்துக்கு அப்படிதான் போகணும். என்கேஜிங்கா கொண்டு போறேன்னு சொல்லி டைரக்டர் பிரஸ் மீட்ல சொல்லியிருக்காரு. எங்கேஜிங்கா தான் இருந்துச்சு. எங்கேஜிங்கா தான் படம் படம் வேற லெவல்ல இருக்கு. படம் சூப்பர். செமையா இருக்குண்ணா. படம் சூப்பரா இருக்கு. நல்லா படம் சூப்பர்ண்ணா. சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்கு. ஜி வந்து பாருங்க. எல்லாம் எல்லாரும் செம்ம பங்கம். படம் சூப்பரா இருக்கு. ஃபேமிலியோட வந்து பாருங்க. பிஜிஎம் எப்படி இருந்துச்சு? ஜிவில சூப்பரா ஸ்கோர் பண்ணியிருந்தாரு ப்ரோ. சாங்ஸ், பிஜிஎம் எல்லாமே பிளஸ் இருந்துச்சு. அடிஷனலா ஸ்கிரீன் பிளேல மேஜிக் பண்ணிருக்காங்க. ஸ்கிரீன் பிளே வந்து இது வந்து ஸ்லோ பர்ன் தான். ஸ்லோ பர்ன் த்ரில்லர் தான். சூப்பரா போச்சு. போர் அடிக்கல. 3 hours படம். எங்கேயுமே போர் அடிக்கல. போர் தொழில் கொடுத்திருக்காரு. அதே டைரக்டர் இது பண்ணும்போது ஏதாச்சும் டிஃபரன்ஸ் தெரியுமா? டிஃபரன்ஸ் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கு. கொஞ்சம் கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் ஆட் பண்ணிருக்காங்க தனுஷ்க்கு தகுந்த மாதிரி. பட் அது நல்லாவே ஒர்க் ஆகிருக்கு தியேட்டர்ஸ்ல. சோஷியல் மெசேஜ் சொல்லுவாங்க. சோஷியல் மெசேஜ் எப்போ நம்ம பார்த்ததுதான். பட் கொஞ்சம் ஸ்கிரீன் பிளே டிஃபரெண்டா கொடுத்திருக்காங்க. நல்லா இருக்கு படம். பார்க்கலாம், ஃபேமிலியோட பார்க்கலாம். தேங்க்யூ. பயங்கரமா இருக்கு. செமையா இருக்கு. ஆஸ் யூஷுவல் அசுரனுக்கு அப்புறம் பயங்கர பெர்ஃபார்மன்ஸா இருக்கு. மியூசிக்கும் ஜிவி நல்லா இருக்கு. தரமா இருக்கு. நம்பி வாங்க. சந்தோஷம். சூப்பரா இருந்துச்சு. படத்துல ஏதாச்சும் டிஃபரெண்டா ஏதாவது போன படத்துக்கு இந்த படத்துக்கு டைரக்ட்ல ஏதாவது கொடுத்துருக்காங்களா? கண்டிப்பா எல்லாருமே பார்க்கக்கூடிய படம். ஒரு நல்ல மெசேஜ் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா போய் எல்லாமே படம் சூப்பரா இருந்துச்சு. தலைவர் சமையல் நடிச்சிருக்காரு. விக்னேஷ் ராஜா நிக்க வச்சு ஆர்த்தி எடுக்கலாம், அந்த அளவுக்கு சூப்பரா எடுக்கும். படம் வேற லெவல்ல. தலைவர் வேற மாதிரி நடிச்சிருக்காரு. படம் பிளாக் பஸ்டர். அஜித் விஜய்லாம் இல்ல, இனிமேல் தனுஷ் தான். அகில சூப்பர் ஸ்டார் தனுஷ் மட்டும்தான் என்னைக்குமே. எப்பயுமே எண்ணம் போல் வாழ்க்கை, எண்ணம் மட்டும்தான் வாழ்க்கை. படம் வேற லெவல். ஃபேமிலியோட செமையா பார்க்கலாம். லாஸ்ட் 20 மினிட்ஸ்ல பிளாஸ்ட் வேற மாதிரி பண்ணிட்டாங்க. ஜிவி பிஜிஎம்லாம் நொறுக்கிட்டாங்க. சூப்பரா இருந்துச்சு. படம் எந்த அளவுக்கு ஸ்கிரீன் பிளே இருக்கும் அந்த அளவுக்கு பிஜிஎம் தான் வேற மாதிரி பண்ணிட்டாங்க. சூப்பரா இருந்துச்சு. ஆக்டிங் சொல்ல தலைவர் லோக்கலுக்கே தூக்கல், தூக்கலுக்கே தொங்கல். நல்லா இருக்கு. படம் சூப்பரா இருக்கு. ஆஸ் யூஷுவல் தனுஷ் ஆக்டிங் நீல்ட். சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கு. நேஷனல் அவார்ட் நல்லா இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு. பிஜிஎம் வேற லெவல்ல இருக்கு ப்ரோ. பேக்ரவுண்ட் ஜிவி பிரிச்சுட்டாப்ல. சூப்பரா இருக்கு. என்கேஜிங்கா கொண்டு போற மாதிரி சொல்லிருக்காங்க. எமோஷனல் சீன்லாம் எல்லாமே நல்லா இருக்கு. நல்லா ஃபேமிலியோட சூப்பரா கனெக்ட் ஆகும். ஆமா, இப்ப நடக்கிற அந்த பேங்க்ல நடக்கிற ஸ்கேம்லாம் போட்டு தூக்கிருக்கானுங்க. சூப்பரா இருக்கு. பார்க்கலாம், ஃபேமிலியோட பார்க்கலாம். நல்லா
படம் நல்லா சப்போர்ட் பண்ண மாதிரி தாங்க. படம் வேற லெவல்ல இருக்கு. நைஸ். எல்லாமே நல்லா இருந்தது. ஜிவி பிரகாஷோட மியூசிக் நல்லா இருந்தது. விக்னேஷ் ராஜாவோட ஸ்டோரி சூப்பரா கொண்டு போயிருந்தாங்க. லாஸ்ட் ஒரு 20 மினிட்ஸ் வந்து செம்மையா இருந்தது. இது பொருள் தொழில் மாதிரி நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணோம். பட் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி அதோட வேற லெவலில் சூப்பரா இருந்தது. படம் நல்லா இருக்கு. எல்லாருமே ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். படம் சூப்பரா இருக்கு. இட்லி கடை மாதிரி மண்ணும் மண் சார்ந்த படம் எடுத்திருக்காங்க. இந்த டயர் 2 டயர் 3ல இல்ல, துப்பாக்கியும் நம்மளுக்கு தான், கத்தியும் நம்ம கிட்ட தான். எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க. படம் நல்லா எடுத்திருக்காங்க. கதை இருக்கு. சிட்டிக்குள்ளார ஒரு என்ன பண்ணக்கூடாதுன்ற கதையை கிராமத்து வரைக்கும் கொண்டு போய் சேர்த்திருக்கிறாரு ஒரு தொழில் டைரக்டர் விக்னேஷ் ராஜா. தனுஷ் சார் சூப்பரா நடிச்சிருக்காரு. மொத்தத்துல வந்து கடன் வாங்காதீங்க, பேங்க்ல கடன் வாங்காதீங்க. 100 கையெழுத்து போட்டு நானே வாங்கியிருக்கேன் கடன், இன்னி வரைக்கும் அடைக்காம இருக்கிறேன். அந்த மாதிரிதான் இருக்கு. அதை படமா சொல்லியிருக்காங்க. நல்லா இருக்கு. படத்துல ஜிவி பிரகாஷோட மியூசிக் கொடுத்திருக்காரு. பிஜிஎம்லாம் எந்த அளவுக்கு கொடுத்திருக்காரு? இசை அரக்கன் படத்துல மெயின் பிளஸ் பாயிண்ட் அவரும் ஒருத்தர். கண்டிப்பா சாரி 3 பேருமே நல்லா சேர்ந்து சூப்பரா ஒர்க் பண்ணிருக்காங்க. வேல் பிலிம்ஸ் வெற்றி படமா தான் தயாரிப்பாங்க. அதுல மறுபடியும் ஒரு வெற்றி படம் இணைஞ்சிருக்கு. படத்துல வைலன்ஸ் இருக்கா? ஃபேமிலியோட வந்து பார்க்கலாமா? கண்டிப்பா ஃபேமிலியோட பார்க்கணும். ஓகே. கண்டிப்பா ஃபேமிலி யாராவது ஒருத்தர் கடன் கண்டிப்பா வாங்கிட்டு இருப்பாங்க. ஒண்ணு ஹஸ்பண்ட் வாங்குவாங்க, இல்லை ஒய்ஃப் வாங்குவாங்க. இவங்க 2 பேரும் சேர்ந்து பார்த்தா தான் கடன் வாங்காம இருப்பாங்க. தலைவர் தனுஷ் வந்து நடிச்ச படத்துல இது ஒரு வித்தியாசமான கதைக்களம். ஒவ்வொரு படத்துலயும் ஒவ்வொரு விதமா நடிப்பாரு. இந்த கரை படத்துல வந்து மக்களுக்கான படம். அந்த கடன் வாங்குவாங்க மத்தியில எப்பெல்லாம் மக்கள் வந்து சிக்கி தவிக்கிறாங்கன்றத நல்லா டைரக்டர் விக்னேஷ் ராஜா நல்லா சிறப்பா திரைக்கதையோட நல்லா ஒவ்வொரு சீனுமே நல்லா விறுவிறுப்பா. இன்டர்வலுக்கு அப்புறம் தான் படம் சூடே பிடிக்குது. அதுக்கு முன்னாடி வந்து ஸ்டோரியாப்பா கொண்டு போறாங்க. இன்டர்வலுக்கு படம் வேற மாதிரி போகுது. தனுஷ்னா ஆக்டிங் இன்னும் படத்தை ரொம்ப எலிவேட் பண்ணி காமிச்சிருக்கு. லைக் பிஜிஎம்ஸாக இருக்கட்டும், எல்லாமே இருக்கட்டும். படம் ஸ்டார்டிங் ஸ்லோவாக தான் இருக்கு. பட் ஆனால் இன்டர்வல் கொண்டு போய் முடிக்கிறப்ப ஒரு பிளாஸ்டாக கொண்டு போய் முடிக்கிறாங்க. படம் எண்டிங்கும் எல்லாத்துக்கும் கனெக்ட் ஆகிற மாதிரி கொண்டு போய் முடிச்சிருக்காங்க. இன்னொன்று என்னன்னா, அதே மாதிரி எல்லாரும் சொன்னாங்க ஏதோ இது பண்டிகைக்கு ரிலீஸ் ஆகல அது இதுன்னு. அப்படிலாம் கிடையாது. எங்க அண்ணா படம் வர அன்னைக்கு தான் பண்டிகை. அது எங்க அண்ணா படம் வர அன்னைக்கு தான் தீபாவளி, பொங்கல் எல்லாமே. இந்த படம் அப்படிதான் இருக்கு. லைக் எல்லாம் ஃபேமிலியோட வந்து என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். அந்த மாதிரியான ஒரு படம் தான் இது. உங்களை போர் அடிக்காது, எந்த இதுவும் கொண்டு போகாது. எல்லா மக்களுக்கும் கனெக்ட் ஆகிற மாதிரியான ஒரு படம் இது. எல்லாரும் வந்து என்ஜாய் பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு படம். நிறைய இது பண்ணியிருக்கோம். எல்லாரும் வந்து பாருங்க. கண்டிப்பாக உங்க எல்லாத்துக்கும் பிடிக்கும். இந்த படம் எல்லாருக்குமே கொண்டு போய் சேரணும். சாதாரண மக்கள்ல இருந்து எல்லாருக்குமே கொண்டு போய் இந்த படம் சேரும். இந்த படம் கண்டிப்பாக பந்தயம் அடிக்கும். அது சொல்லிக்கிறேன். இந்த படம் வந்து நான் ஒரு கிராமத்துலேருந்து இந்த கோயம்புத்தூருக்கு வாழ வந்திருக்கிறேன். கடன் வாங்கினா என்ன நிலைமை கிராமத்துலங்கிறது எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். சமீப காலத்துக்கு முன்னாடி வட மாநிலத்திலும் கூட ஒரு பஞ்சாப் ஏதோ நேஷனல் பேங்க்ல ஒரு லோனை வாங்கிட்டு ஒரு விவசாய டிராக்டர் வாங்கிட்டு கட்ட முடியாமல் தற்கொலை பண்ணினதா பேப்பர்ல படிச்சிருக்கேன். இது என்னை மாதிரி கிராமத்துலேருந்து வந்தது. கிராமத்துலேருந்து கடன் வாங்குறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த படம் உண்மையிலே ஒரு அருமையான சமுதாய கருத்துள்ள படம். இந்த படம் வெற்றி பெற வாழ்த்துக்கிறேன்.